ஹலோ காய்ஸ், நாம் பொதுவாக நிறைய ஃபைல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆகும். சேம் டைம் நம்மளோட இன்டர்நெட் பேக்கை கம்மியாக இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வர டைம் ரெஸ்யூம் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ரெஸ்யூம் பண்ணால் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தோன்னா அது ஃபஸ்ட்லேருந்தே டவுன்லோட் பண்ண கேட்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேட்குறதுனால நம்மளுக்கு திரும்ப டவுன்லோட் பண்ணுற டைம் எக்ஸ்ட்ரா டேட்டா யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இருக்கணும். சேம் டைம் நம்மளுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும். ரெஸ்யூம் பண்ணாலும் டவுன்லோட் ஆகணும், பாஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் ரெஸ்யூம் ஆனாலும் டவுன்லோட் ஆகணும். அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா ரொம்பவே சிம்பிளாக அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ரீட்ரை கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியாங்கிற அந்த சாஃப்ட்வேர் தான். அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜருங்கிறது தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் நம்ம காசு கட்டுற மாதிரி இருக்குங்க. பார்த்திங்கன்னா பைனோங்கிறது இருக்குது. அதாவது நம்ம ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட் டவுன்லோட் மேனேஜருங்கிறது தான். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மேக் அதுக்கப்புறம் விண்டோஸ் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் அதுக்கப்புறம் மேக் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை விண்டோஸ். ஸோ இந்த விண்டோஸ் ஐக்கான் இருக்கக்கூடிய டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 900 KBங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் இதை இப்படி வச்சுருந்தாலே போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதில் நீங்கள் எஸ் கொடுத்துவாங்க. நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிச்சுட்டு மினிமைஸ். ஸோ இதில் நீங்கள் லோக்கல் சியில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட்டிவ் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டு கொடுத்துவாங்க. கண்டிப்பாக ஷார்ட்கட் வச்சுவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற கொடுத்துவாங்க இன்ஸ்டால். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை லான்ச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சேம் இன்டர்நெட் டவுன்லோட் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ, அது பெய்டு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நீங்கள் ப்ரௌசருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ண கேட்கும். ஸோ இப்போ என்னோடய சிஸ்டமில் பார்த்திங்கன்னா அதாவது என்னோடய லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த 3 ப்ரௌசர் இருக்குது. க்ரோம் இருக்குது, ஃபயர்பாக்ஸ் இருக்குது, எட்ஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறது க்ரோம் தான். ஸோ இதில் ஆட் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுத்தோன்னா டேரெக்டாக க்ரோமில் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறது கேட்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா லோட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஆட் டு க்ரோம்ங்கிறது கொடுத்துவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்மிஷன், அதாவது இந்த இதை ஆட் பண்ணாமாங்கிறது ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ்ஸில் உள்ளாடி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகி அது வாட்டே ஆட் ஆகிரும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா மேலே மெசேஜ் வந்துடுச்சு. அதாவது ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்ங்கிறத கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த பஸ்ஸுங்கிற ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ண சேம் அந்த ஓஎஸ், அதாவது நம்ம மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரை தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம். அதாவது விண்டோஸ் 11 ஓஎஸ் தான் நம்ம டவுன்லோட் போட்டிருந்தோம். ஸோ அதை சேம் டவுன்லோடு நம்ம இப்போ போடுறோம். ஏன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அது இப்போ க்ரோமில் டவுன்லோட் ஆகுதா இல்லை அந்த சாஃப்ட்வேரில் டவுன்லோட் ஆகுதாங்கிறத பார்த்துக்கலாம். சேம் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கா, பாஸ் பண்ண ரிசீவ் பண்ண முடியுமா, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸ் 11. உங்களில் எத்தனை பேரோட லேப்டாப் பிசி இதில் நீங்கள் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறது தெரியலைன்னா டோன்ட் வரி, ஆல்ரெடி நம்ம அதுக்கான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். சப்போர்ட் ஆகிற லேப்டாப்ஸ்க்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிற போட்டிருக்கோம். சப்போர்ட்டே இல்லாத லேப்டாப்புக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறதையும் போட்டிருக்கோம். பிசிக்கும் சேம் மெத்தட் தான். அதோட ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஐக்கானில் கொடுக்குறேன். தாராளமாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ட் டவுன்லோட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் டவுன்லோட் பண்ணுறது தெரியும். விண்டோஸ் 11 மல்டி எடிஷன் ஆல்சோ ஐஎஸ்ஓ. நெக்ஸ்ட் இதில் எந்த லாங்குவேஜுங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல், நீங்களும் அதே சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா 64 பிட் மட்டும் தான் உண்டு. ஸோ நீங்கள் வந்து 64 பிட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முன்னாடி அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துவாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இங்கேயும் டவுன்லோட் ஆகும், சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர்லேயும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகுது. ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த இதில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 MB per செகண்டில் ஓடுது, அதாவது 2.5 MB அந்த ரேஞ்சில் வந்து ஓடுது. ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ சப்போஸ் நம்ம இப்போ வந்து இதை வந்து பாஸ் பண்ணுறோம், இப்போதைக்கு எனக்கு இது வேண்டாம் அந்த மாதிரி நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிங்க. பாஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிங்க. இதையும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து இப்போ வெளியிலலாம் போயிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க. திரும்ப நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரிசன் கொடுத்துவாங்க. ரிசன் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பாதியிலேருந்தே டவுன்லோட் ஆகும். அதாவது எவ்வளோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இதுலேருந்தே வந்து டவுன்லோட் ஆகும். சேம் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்களும் இதே மெத்தட் ட்ரை பண்ணுவாங்க. இதில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது. ஓ இது வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மினிமைஸ் ஆகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து லோட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை கேன்சல் கொடுக்குறேன். ஸோ இப்போ கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ திருப்பி நீங்கள் வந்து ரிசீவ் கொடுத்துக்கலாம். பார்த்துட்டிங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக நீங்கள் எவ்வளோ ஃபைல்ஸ் ஆனால் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃப்ரீ. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவாங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தாராளமாக டவுன்லோட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஃபைலெல்லாம் காப்பி பண்ணிட்டீங்க, இதை வேண்டாம் டெலிட் பண்ண வச்சாலும் டெலிட் கொடுத்துவாங்க. ஓகேவா. இப்போ வந்து டெலிட் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணணும். அதான் வந்து ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும். கீழே டாஸ்க் பார் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் போய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஏன்னா இது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணலைன்னா அதை வந்து ஆன் பண்ணுற டைம் வந்து அதுவும் சேர்ந்து வந்து ஆன் ஆகும். அதாவது உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணுற டைம் அதுவும் சேர்ந்து ஆன் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எனேபிள் தான் இருக்கும். சப்போஸ் டிசேபிள் இருந்தால் நோ ப்ராப்ளம். எனேபிள் இருந்துச்சுன்னா டிசேபிள் பண்ணிவாங்க. டிசேபிள் பண்ணது எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ டிசேபிள் பண்ணிவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாகிடும். எவ்வளோ சைஸாக இருக்கக்கூடிய ஃபைலாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஐடிஎம்மோட ஆல்டர்னேட்டிவ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவாங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவாங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணனாலும் நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.